பட்டியலின மக்களுக்கு மத்திய அரசு பாதுகாப்பாக உள்ளதாக புதுச்சேரியில் பாஜக தேசிய பட்டியலின தலைவர் லால் சிங் ஆரியா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு சேவையில் ஈடுபட்டுள்ள அந்த கட்சியின் சுகாதார தன்னார்வலர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. மாநில தலைவர் சுவாமிநாதன் தலைமை வகித்தார். மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், மாநில எஸ்சி அணி தலைவர் ஆறுமுகம், மாநில மருத்துவ பிரிவு அமைப்பாளர் வீரப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தார். பாஜக தேசிய பட்டியல் அணி தலைவரும் புதுவை சுகாதார தன்னார்வலர்கள் பயிற்சி முகாம் பொறுப்பாளருமான லால் சிங் ஆரியா பங்கேற்று பயிற்சி அளித்தார். அப்பொழுது அவர் பேசும்பொழுது, தென் மாநிலங்களில் அதிக மாணவர்கள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டது புதுவையில்தான். பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மட்டுமே கொரோனா காலத்தில் மக்களின் நலனுக்காக அதிக அளவில் பணியாற்றி வருகின்றனர். கொரோனா 3வது அலையை தடுக்க புதுவையில் அனைத்து மாவட்டங்கள், தொகுதிகள், கிராமங்களில் தனித்தனியாக முன்கள பணியாளர்கள் நியமித்து பணியாற்ற வேண்டும். பிரதமர் மோடி அமைச்சரவையில் பட்டியலினத்தை சேர்ந்த 12 அமைச்சர்கள் உள்ளனர். 4 மாநில ஆளுநர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். பட்டியலின மக்களுக்கு மத்திய அரசு பாதுகாப்பாக அவர்கள் வளர்ச்சிக்கு ஈடுபடக்கூடியதாக உள்ளது என்றார். இந்த நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு பந்தலமைக்கும் பணியில் தீவிரமாக ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாடு முழுவதும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு நடவடிக்கையை பலப்படுத்த எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக புதுச்சேரியில் டிஜிபி ரன்வீர் சிங் கிருஷ்ணரியா உத்தரவுக்கிணங்க இரவு ரோந்துகளை காவல்துறை தீவிரப்படுத்தியுள்ளது. மாநில எல்லைகள் அவ்வப்பொழுது கண்காணிக்கப்படுவதோடு லாட்ஜ் மற்றும் விடுதிகளில் விரைவில் போலீசார் ஆய்வு செய்ய முடிவெடுத்துள்ளனர். இதனிடையே இந்த ஆண்டு உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் பராமரிப்பு பணிகள் நடப்பதால் சுதந்திர தின விழா கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெறுகிறது. இதையொட்டி அங்கு சுதந்திர தின விழாவிற்கான பந்தல் அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுகின்றது. மேலும் காவலர்கள் மட்டுமின்றி NSS, NCC பிரிவுகளின் மாணவ மாணவிகளும் காலை மாலை இருவேளையும் அணிவகுப்பு ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். வருகின்ற 13ஆம் தேதி இறுதி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. பரதவர் முன்னேற்ற பேரவையின் ஆலோசனைக் கூட்டம் முத்தியால்பேட்டையில் உள்ள இளைஞர் விடுதியில் நடைபெற்றது. பரதவர் முன்னேற்றம் பேரவையின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் முத்தியால்பேட்டையில் உள்ள இளைஞர் விடுதியில் நடைபெற்றது. கூட்டத்தில் மீனவர்களை பாதிக்கும் மத்திய அரசின் மீன்வள மசோதாவை எதிர்த்து நடைபெற இருக்கும் நாடு தழுவிய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பது என்றும் இது தொடர்பாக மத்திய அமைச்சர்கள் பிரதமருக்கு மனு அளிப்பதும் என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி எழில்நகர் பகுதியில் மதுபானங்களை ஏற்றி வந்த லாரி லோடு பாரம் தாங்காமல் திடீர் விபத்துக்குள்ளானது. இதில் கீழே விழுந்த மதுபானங்களை உடனடியாக ஊழியர்கள் அகற்றினர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட எழில்நகர் பகுதியில் அமைந்துள்ளது தனியார் மதுபான கிடங்கு. இந்த கிடங்கிற்கு மதியம் 2 மணியளவில் மதுபானங்களை ஏற்றி வந்த சரக்கு லாரி மதுபான குடோனிற்கு முன்பு லாரியின் பின்பக்கம் லோடு பாரம் தாங்காமல் சரிந்து விழுந்தது. இதனால் லாரியின் பின்புறம் இருந்த அனைத்து மது பாட்டில்களும் கீழே விழுந்தது. மதுபான குடோனுக்கு அருகே லாரி விபத்து ஏற்பட்டதால் உடனடியாக ஊழியர்கள் அங்கே வந்து அனைத்து மதுபானங்களையும் குடோனிற்கு பத்திரமாக கொண்டு சென்றனர். பெட்டி பெட்டியாக மதுபானங்கள் உள்ளே கொண்டு செல்லப்பட்டது. உடைந்த மதுபானங்கள் இருக்கிறதா என சோதனைக்கு பின்பே தெரியவரும். புதுச்சேரி உடவர்கரை பகுதியில் உள்ள ட்ரினிட்டி பேராலயத்தில் நடைபெற்ற ஸ்தோத்திர பெருவிழாவில் திரளான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். கொரோனா இல்லாத புதுச்சேரி மாநிலமாக மாற வேண்டும் என்பதற்கு உழவர்கரை பகுதியில் உள்ள ட்ரினிட்டி பேராலயத்தில் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஸ்தோத்திர பெருவிழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தார். மேலும் பாஸ்டர் வின்சென்ட் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது.
பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் ராஜா நகரில் தந்தை பெரியார் படிப்பகத்தில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நினைவாக சமூக நீதி காவலர் கலைஞர் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஆசிரியர் ஆனந்தி தலைமையேற்க, ஆசிரியர் இலக்கியா முன்னிலை வகிக்க, ஆசிரியர் அஸ்வினி வரவேற்புரையாற்றினார். கடலூர் மாவட்ட திராவிடர் கழக தோழர்களுடன் இளங்கோவன் கலைஞரின் படத்திறப்பு திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி திமுகவை சேர்ந்த சக்திவேல் பேராசிரியர் பெரியார் தாசனின் படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். நடுவிரல் வலைத்தளத்தை சேர்ந்த சூரியமூர்த்தி துவக்க உரையாற்ற, கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தை சேர்ந்த அழகரசன் கருத்துரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திமுகவை சேர்ந்த மணிமாறன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த பிரகாஷ், பெரியார் சிந்தனை இயக்கத்தை சேர்ந்த தீனா ஆகியோர் கலந்து கொண்டனர். முடிவில் ஆசிரியர் மனோஜ் நன்றி உரையாற்றினார். பசுமை புதுச்சேரி இயக்கம் சார்பில் கல்வி அறக்கட்டளையுடன் இணைந்து புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. பசுமை புதுச்சேரி இயக்கம் சார்பில் சான்வி கல்வி அறக்கட்டளையுடன் இணைந்து புதுச்சேரி தவளக்குப்பம் அருகில் உள்ள டிஎன் பாளையத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா மற்றும் வீடுகள் தோறும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தாக்கூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் சசிகாந்த தாஸ் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக சீனியர் காவல் கண்காணிப்பாளர் ராகுல் அல்வால் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கினார். மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி டீம் வி அமைப்பின் உறுப்பினர் ராமபிரபு உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, மாற்றுத்திறனாளிகள், தனித்துவிடப்பட்ட முதியவர்கள் ஆகியோரது நலனிற்காகவும் பேராசிரியர் ஒருவர் பொதுமக்களின் காலணிகளை துடைத்து பாலிஷ் போட்டு வருகிறார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை சேர்ந்தவர் செல்வகுமார் தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். கல்லூரியில் பணிபுரிவதுடன் மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற குழந்தைகள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு உதவும் வகையில் வாரத்தில் 2 நாட்கள் தெருவோரங்களில் அமர்ந்து பொதுமக்களின் காலணிகளை துடைத்து பாலிஷ் போட்டு அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை வைத்து சேவை செய்து வருகிறார். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு படிப்பு செலவு, மாற்றுத்திறனாளிகள், தனித்து விடப்பட்ட முதியவர்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் ஆகியோரது நலனிற்காகவும் செல்வகுமார் ஆதரவு கரம் நீட்டி வருகிறார். சுமார் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பணியில் அவர் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் புதுச்சேரி வந்த பேராசிரியர் செல்வகுமார் பல இடங்களில் சாலையோரம் அமர்ந்து பொதுமக்களின் காலணிகளை துடைத்தும் பாலிஷ் போட்டும் நிதி திரட்டினார். செல்வகுமாரின் இந்த சேவை குறித்து அவருக்கு தன்னார்வலர்கள் சார்பில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. இது பற்றி அறிந்த முதலமைச்சர் ரங்கசாமியும் அவரை அழைத்து பாராட்டு தெரிவித்ததுடன் சான்றிதழும் வழங்கி கௌரவித்தார். பொது சேவை குறித்து பேராசிரியர் செல்வகுமார் கூறும் பொழுது, வாரத்தில் 5 நாட்கள் வீட்டு செலவிற்காக வேலை பார்க்கிறேன். 2 நாட்கள் இது பொது இடங்களில் அமர்ந்து காலணிகளை சுத்தம் செய்து அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை ஏழை குழந்தைகளின் கல்வி, ஆதரவற்ற முதியோர், பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலனிற்காக வேலை செய்கிறேன். இதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை அவர்களுக்காக செலவிட்டு வருகிறேன். இதை சேவையாக செய்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய வீரர்களுக்கு புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை, முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமசிவாயம் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்திகள், டோக்கியோவில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்த இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா, மல்யுத்த போட்டியில் 65 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்த வீரர் பஜ்ரங் புனியா ஆகியோருக்கு தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். அவர்களது இடைவிடாத முயற்சியின் காரணமாக பதக்கங்கள் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் இதுகுறித்து முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்ற ஹரியானாவை சேர்ந்த 23 வயதான நீரஜ் சோப்ரா தனது முதல் வாய்ப்பிலேயே இறுதி சுற்றுக்கு முன்னேறி தங்கம் வென்றுள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கான முதல் தங்கப்பதக்கத்தை வென்ற உள்ள நீரஜ் சோப்ராவின் 100 சாதனை இளம் வீரர்களை உற்சாகப்படுத்துவதாகவும் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் அளிப்பதாகவும் அமைந்துள்ளது. வேல் தங்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ள அவரை பாராட்டுகிறேன். மேலும் விளையாட்டுத் துறையில் இன்னும் பல சாதனையாளர்கள் சேர்த்துள்ள அவரை பாராட்டுகிறோம்.
மேலும் விளையாட்டுத் துறையில் இன்னும் பல சாதனையாளர்கள் உருவாக்கும் வகையில் அவரது வெற்றி பயணம் தொடர வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று இந்திய தேசத்திற்கு நீரஜ் சோப்ரா பெருமை சேர்த்துள்ளார். அவரது வரலாற்று சாதனைக்கு தனது பாராட்டுகள். தங்க மகன் நீரஜ் சோப்ராவின் சாதனை பல விளையாட்டு வீரர்களுக்கு உத்வேகத்தை தரும். நீரஜ் சோப்ராவின் வெற்றி பயணம் தொடர வாழ்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். வைத்து கன்னியம்மாள் அறக்கட்டளையின் 14வது ஆண்டு துவக்க விழாவையொட்டி அன்னதான சேவையினை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். புதுவை பசித்தோர் நலன் மன்றம் மற்றும் வைத்து கன்னியம்மாள் அறக்கட்டளை இணைந்து 14ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அன்னதானம் சேவை செங்குழு நீரம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. வைத்து கன்னியம்மாள் அறக்கட்டளை தலைவர் வைத்தி கஸ்தூரி வரவேற்புரையாற்றினார். புதுவை பசித்தோர் நலன் மற்றும் மேலாண் அரிமா கணேசன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்த விழாவில் சுசீலா நாராயணன் வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இதில் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற தங்க மகனுக்கு 10 கோடி ரூபாய் பரிசு தொகையை மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் என புதுச்சேரி ஆர்எல்பி ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் வெங்கட்ராமன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த நீரஜ் சோப்ரா என்கிற தங்க மகன் ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டியில் 87.58 மீட்டர் தூரம் ஜாலினை வீசி தங்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறார். அவருக்கு புதுச்சேரி ஆர்எல்பி ஜனநாயக பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்தனர். இந்திய ராணுவத்தில் சுபேதார் மேஜராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் 23 வயதே ஆகிய நீரஜ் சோப்ரா ராணுவத்தில் இருந்து கொண்டு நாட்டை காப்பாற்றும் நாட்டுப்பற்றையும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றதை மூலம் இந்தியாவின் மானத்தையும் காப்பாற்றியுள்ளார். ஏற்கனவே இதுபோன்ற பல தங்க பரிசுகளை வென்ற தங்க மகனின் வெற்றி பல ஆண்டுகள் கழித்து எப்பொழுது டோக்கியோவில் தங்கம் வென்றதன் மூலம் இந்தியாவை தலைநிமிர வைத்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். நீரஜ் சோப்ராவின் இந்த வெற்றி அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் மிகப்பெரிய ஊக்குவிப்பாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் கடுமையான முயற்சி செய்து விளையாடி தங்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து சாதனை புரிந்த தங்க மகன் நீரஜ் சோப்ராவை ஊக்குவித்து மத்திய அரசு ஒலிம்பிக் நாயகனுக்கு 10 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவித்து தங்க மகனை கௌரவிக்கும் என்று புதுச்சேரி ஆர்எல்பி ஜனநாயக பேரவையின் சார்பாக நிறுவன தலைவர் வெங்கட்ராமன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி சார்பாக கொரோனா பெருந்தொற்று 3வது அலை பரவாமல் தடுப்பதற்காக பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி தட்டாஞ்சாவடி தொகுதி சார்பாக கொரோனா பெருந்தொற்று 3வது அலை பரவாமல் தடுப்பதற்காக பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்வு மற்றும் உறுப்பினர் சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி தொகுதி சார்பாக லாஸ்பேட்டை முதன்மை சாலை தாக்கூர் நகர் அருகில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் இந்த நிகழ்வினை தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் லேப்ரியன் அவர்கள் தலைமை தாங்கினார். தட்டாஞ்சாவடி தொகுதி வேட்பாளர் ரமேஷ் முன்னிலை வகித்தார். தொகுதி நிர்வாகிகள் ஐயா பெருவாள், ஜான்சிராணி, செல்வராசு, தேவா, ராஜ்குமார், அச்சுதன், தேவநாதன் மற்றும் மணிபாரதி, காமராஜ், கிருஷ்ணமூர்த்தி, வீராசாமி, நெட்டப்பாக்கம் தொகுதி கௌரி அனைவரும் பங்கேற்றனர். ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோதண்டராமர் சன்னிதானத்தில் நடைபெற்ற லட்சார்ச்சனை பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி முத்திகால்பேட்டை MS அக்ரஹாரம் பகுதியில் ஸ்ரீ வீர ஆஞ்சநேய கோதண்டராமர் சன்னிதானம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சுவாமிக்கு லட்சார்ச்சனை பூஜை நடைபெற்றது. கொரோனா பேரிடர் காலம் என்பதால் மக்களின்றி குருக்கள் மட்டும் கலந்து கொண்டு பூஜை செய்த தலம். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆஞ்சநேயர் கோதண்டராமன் கைகருவிய சபா நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.